தமிழ்நாடு பிரேயர் நெட்வொர்க் ஐயாவை குறித்து இரங்கல் தெரிவிப்பார். Pastor Jerome, please come. அடுத்ததாக வில்லிவாக்கம் ஏரியா சேர்மன் போதகர்கள் பாடல் பாட ஆயத்தமாக இருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமான் தன் உத்தமத்திலே நடந்தார். அவருக்கு பின் அவருடைய பிள்ளைகள் ஒட்டுமொத்த ஈசிஐ திருச்சபை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் பேசுகிற அத்தனை கிறிஸ்தவர்கள் உள்ளத்திலும் நிறைந்து நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அருமையான தந்தை பேராயரை என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் 2009 முதல் அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். ஆன்மீக ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி எங்களை வழிநடத்தின. அவர் சொன்ன பணிகளை செய்வதற்கு எங்களுக்கும் எனக்கும் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவரோடு பழகக்கூடிய ஒரு பாக்கியம், அவர் சொன்ன பணிகளை செய்து முடிப்பதற்கு ஒரு பாக்கியம். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவர் நடத்தின வழிகள் ஆச்சரியமானவைகள். கர்த்தர் அவரை தெரிந்தெடுத்தார். அவர் செய்ய நினைத்த காரியங்களை எல்லாம் அவரை கொண்டே செய்து முடித்தார். அவருடைய கனவுகள், அவருடைய தரிசனங்கள் அத்தனையும் அவர் நிறைவேற்றி ஒரு வெற்றியுள்ள மனிதராய் இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார். பேராயர் என்று சொன்னால் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே நிறைந்து நிற்கிற ஒரே பேராயர் நம்முடைய பேராயர் மாத்திரமே என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்தவ மக்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் என்றே சொல்லலாம். இன்றைக்கு அனைத்து கிறிஸ்தவ மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பால் பற்று கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய தந்தை பேராயர் அவர்களின் வழியாகத்தான் என்பதை மறக்கவும் முடியாது, சரித்திரத்தை மாற்றி எழுதவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த பேராயர், அவரை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் திட்டமிட்டதை செய்து முடித்திருக்கிறார். மக்கள் பேராயராய் எல்லாரும் அணுகக்கூடிய ஒரு பேராயராய் அவர் வாழ்ந்தார். இன்றைக்கும் அவருடைய கனவு இசிசிஐ NCCIல இணைக்கக்கூடிய அந்த கனவு, இதெல்லாம் நிறைவேற்றுகிற பணிகள் ஆன்மீக காரியத்திலும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, அவர் நினைத்ததை எல்லாம் அவர் செய்து முடித்திருக்கிறார். 2009 ஆண்டு பிராங்க்லின் கிரகம் அவருடைய நம்பிக்கை பெருவிழா சென்னையில நடத்த திட்டமிட்டு நடந்தபோது ஐயா அவர்களோடு நெருங்கி பழகினேன். என்னை போதகர் அமைப்பினுடைய வைஸ் சேர்மனாக நியமித்தார். அனைத்து கமிட்டிகளிலும் என்னை பொறுப்பாளராய் நியமித்து பயன்படுத்தினார். அந்த பணிகளை சிறப்பாய் செய்வதற்கு அவரும் உதவி செய்தார். மாத்திரமல்ல, அந்த கூட்டத்தின் நிறைவிலே நன்றி அறிவிப்பு விழாவிலே ஒரு மெடலும் கொடுத்து ஒரு அங்கீகாரமும் கொடுத்து சிறப்பாய் பணியாற்றில் என்ற அங்கீகாரம் கொடுத்தார். தலைவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தார். அரசியலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி. இந்தப்பட்ட தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒட்டுமொத்த இசிஐ திருச்சபைக்கும் இசிஐ குடும்பத்தாருக்கும், அருமையான இசிஐ திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பிரதம பேராயர் ஒனாசிமு ஐயா, அவரோடு இணைந்து பணியாற்றுகிற அனைத்து பேராயர்கள், அனைத்து திருச்சபை போதகர்கள், அனைத்து திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள், குறிப்பாக அவருடைய குடும்பத்தினர், சென்னை பேராயராக இருக்கிற சகோதரி கதிரொளி மாணிக்கம், இன்னும் அவருடைய சகோதரியா இருக்கிற மதியொளி அவர்களுக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை இன்னும் பல்லாயிரக்கணக்கான திருச்சபைகள், ஏற்கனவே 10,000 தாண்டிட்டு இன்னும் அதிகமான திருச்சபைகளை தாண்டி இந்திய தேசத்திலே புரட்சிமிக்க பணிகளை செய்ய வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென்.